ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. தேசிய சுகாதார இயக்கம் மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மருத்துவத்துறையில் பணிபுரிய விரும்புகிற தகுதியான ஆண்களும் பெண்களும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை மட்டும் இல்லாமல் வேறு சில துறைகளில் இருந்தும் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. எந்தெந்த துறைகளில் இருந்து ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க, அதற்கான கல்வி தகுதி என்ன, எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், கடைசி டேட் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை தூத்துக்குடியில் தான் இந்த காலி பணியிடங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டு, லைப்ரேரியன், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டென்டல் டெக்னீசியன், மெடிக்கல் ஆஃபீஸர், அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஹெல்த் விசிட்டர், ரேடியோகிராஃபர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீசியன், நர்சிங் அசிஸ்டன்ட், வேன் கிளீனர் மற்றும் செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லி டோட்டலாக மொத்தமாக 40 போஸ்டிங்க்கு வேகன்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆடியாலஜிஸ்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மாதம் 23,000 ரூபா சம்பளம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் SC/ST பீப்புளுக்கு 37 வயது வரம்பும், BC/MBC பீப்புளுக்கு 34 வயது வரம்பும், OC பீப்புளுக்கு 32 வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. இதில் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கோவில்பட்டி, தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஸ்ரீராம் நகர் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லி இந்த 3 மருத்துவமனையிலையும் 7 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான தகுதி பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம் 8,500 ரூபா சம்பளம் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 18 வயசும் அதிகபட்சம் 40 வயசும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. மொத்தமாக 2 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் சம்பளம் மாதம் 8,500 ரூபா கிடைக்கும். இவங்களுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 18 வயசும் அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளேயும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரேரியன் போஸ்ட்டு. இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கோவில்பட்டியில் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் BSc, BCom, BSc வித் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் 22,000 ரூபா கிடைக்கும். இவங்களுக்கும் ஏஜ் லிமிட் 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு வேன் கிளீனர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா மாதம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் ஒருத்தரை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா BCom, BA இல்லைனா BCSல அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக டேலி நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 7 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலரி 17,500 ரூபா கிடைக்கும். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாது. டோட்டலாக 20 போஸ்டிங்க்கு 40 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் ஒவ்வொரு தனி கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நேரடியாகவோ இல்லை தபால் மூலமாகவோ மாவட்ட சுகாதார அலுவலகத்துக்கு ஜூன் 20 மாலை 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் வந்து சேர்ந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர்ற அப்ளிகேஷன்ஸை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 20 மாலை 5 மணி. அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.